வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஐடிஜி 1356, எங்கள் ஊர் கருப்பாய் டைரக்டர். நம்ம 8வது எபிசோடு வரைக்கும் பார்த்துருந்தோம். 8வது எபிசோடில் தான் அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்த அட்ரஸை கூகுள் மேப்பில் போட்டுட்டு எங்கள் ஊர் கருப்பாய் ஹீரோயினி பைக்கை எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக தான் அப்பாவை எப்படியாச்சும் இன்றைக்கி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆரோவில் பீச்சை நோக்கி ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பீச்சில் ரொம்ப அலைகள் அதிகமாகவும் கரையோடு புரண்டு அந்த டென்ட் ஹவுஸ் வரைக்கும் தண்ணி வந்துட்டு போயிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஹீரோயின் வர வேகத்தை பார்க்கும்போது சுனாமி வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது. ஸோ எப்படியோ அந்த டென்ட் ஹவுஸுக்கிட்ட அந்த கூகுள் மேப் கரெக்டாக கொண்டு வந்து விட்டுடுச்சு. ஸோ அவங்க அவசரமாக இறங்கி வேகமாக அந்த டென்ட் ஹவுஸுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே பயங்கரமாக லைட்டாக இருக்குது. ஸோ தான் அப்பா எங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு ரூமில் ஒரு மூலையாக பார்த்தீங்கன்னா எதையோ யோசிச்சுட்டு ஒரு மாதிரி தாடி வச்சுட்டு ரொம்ப சோகத்தில் பார்க்குறதுக்கே அகோரமாக இருக்கிறாரு. ஸோ அதை பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயினே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தான் அப்பா இருக்கிற நிலைமையை பார்த்து அழுத ஹீரோயினே கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அப்பாவை ஃபோட்டோ எடுத்து முத்தம் கொடுத்துட்டு தான் அம்மாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. எங்கள் ஊர் கருப்பை ஹீரோயினே அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா நான் தான் உங்கள் கருப்பாய் லவ்வரோட பொண்ணு, அதாவது உங்கள் மகப்பா, என்னை பாருங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழறாங்க. மகளை பார்த்தவர் தலையில் கையை வச்சுட்டு ரொம்ப யோசனையில் தன்னோட கருப்பையை நினச்சி பார்க்குறாரு. அடுத்து என்ன நடந்ததுன்னு தான் மகளாண்ட சொல்கிறாரு. இது மாதிரி நான் ஆஃபீஸ் வேலையாக பெங்களூர் வரைக்கும் 3 நாள் போயிட்டு ரிட்டன் வந்து உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தேன். உங்கள் அம்மா வந்தாங்க. வந்துட்டு எங்களை எதுவுமே பேசாமல் ரிட்டன் திரும்பி போயிட்டா. அப்படியே அன்னையிலிருந்து என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு யோசித்து நானும் ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரை பண்ணி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோனை எடுக்கவே இல்லை. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னைய வரைக்கும் புரியாமல் இந்த நிலைமைக்கு நான் ஆளாகிருக்கிறேன். ஸோ என் காதலை மறந்து போன உங்கள் அம்மாவால் இன்றைக்கி தான் நீ திரும்பி வந்திருக்கு. உன்னை பார்க்கும்போது கண்டிப்பாக என் கருப்பாயை நான் எப்படியோ பார்த்துருன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. தான் அப்பா சொன்னதை கேட்ட ஹீரோயினே நெஞ்சில் கையை வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் கருப்பாய் படத்தோட அடுத்து 10வது எபிசோடில் உங்களுடன் சந்திக்கிறேன். நீங்கள் இப்போ தான் முறையாக இந்த எபிசோடை பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற 8 எபிசோடு என்னோடய யூடியூப் சேனலு ஐடிஜி 1356 ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. எங்கள் ஊர் கருப்பாய் லிஸ்ட்டில் அதில் போய்ட்டு ஃபுல் ஸ்டோரியும் பாருங்கள். உங்களுக்கே ஒரு படம் பார்த்த மாதிரியான ஃபீல் வரும். அப்படி படம் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.